சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி முன்வைக்கிறவங்க ஆதாரமா என்னத்தை சொல்றாங்கன்னா, இந்த புராண கதைகளையும் தாண்டி நக்கீரன் எழுதிய நெடுநெல் வாடையில திண்ணிய மறுப்பின் ஆடு தலையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலையும் சொல்றாங்க. ஆடு தலையாக அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, ஆடு முதலாக. இப்போ ஆடுங்கிறது மேஷ ராசியோட சின்னம். ராசியில சூரியன் இடம்பெயர்ற அந்த திசை எந்த மாதம் வருகிறதுனா சித்திரை மாதம் வருகிறது. அப்போ சித்திரை மாசம் தான் முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு, அந்த ஆடு சிம்பல் காட்டுற அந்த மேஷ ராசி இடம்பெயர்ற சித்திரை மாதம் தான் தமிழோட முதல் புத்தாண்டா இருக்க முடியும், தமிழ் முதல் மாதமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதத்தை சொல்றாங்க. அதே மாதிரி தை மாசம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறவங்க சில இலக்கிய தரவுகளையும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தைய திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு நற்றியில சொல்லியிருக்கிறதாகவும், தைய திங்கள் தண்ணிய தரினம் அப்படின்னு குறுந்தவையில சொல்லிருக்கிறதையும், தைய திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு புறநானூறுல குறிப்பிட்டிருக்கிறதையும், தைய திங்கள் தன்கயம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூறுல சொல்லியிருக்கிறதையும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு கலித்தொகையில சொல்லியிருக்கிறதையும் ஆதாரமா குறிப்பிடுறாங்க. இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இந்த வரிகள்ல சொல்லப்பட்டது எல்லாமே தை மாதத்தோட சிறப்புகளை பத்தி தான். அப்போ தை மாதமும் சரி சித்திரை மாதமும் சரி புத்தாண்டுங்கிறதுக்கான ஆதாரங்கள் சான்றுகள் எதுவும் தமிழ் இலக்கியங்கள்ல அவ்வளவா இல்லை. ஆனா தையும் சித்திரையும் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்கான்னு கேட்டா ஆமா, கொண்டாடப்பட்டிருக்கு. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்கர் ஆட்சி காலத்துல சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில கிடைச்ச 300 ஆண்டு பழமையான கல்வெட்டும் தை மாதம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்குங்கிறதையும் தெரிவிக்குது. சூரியன் அடிப்படையில் புத்தாண்டு காலக்கணக்கீடானது ஒரு ஆண்டை 2 அயனமாக பிரித்து உத்தராயணம், அதாவது சூரியன் வடக்கு நோக்கி இடம்பெயர்ற மாதமான தையன்னு சொல்லியும், அதே மாதிரி தட்சிணாயனம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி இடம்பெயர்ற மாதமான சித்திரையும் குறிப்பிடுது. 2 மாதமுமே சூரிய நாள்காட்டியோட அடிப்படையில் 2யுமே புத்தாண்டா கொள்ளலான்னு சொல்லிட்டு நவீன கால ஜோதிட அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இத்தனை குழப்பங்களையும் தாண்டி சூரியனோட அடிப்படையிலும் சரி, பண்டைய தமிழ் இலக்கியங்களோட அடிப்படையிலும் சரி, மன்னர்களோட ஆட்சி அடிப்படையிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மாதம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆமா, அது ஆவணி மாதம். 300 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் சொல்லப்படுற சித்திரை தை இதற்கு முன்னாடியே சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மாதத்தை புத்தாண்டா வச்சிருந்திருக்காங்கன்னா அது ஆவணி மாதம் தான். சூரியன் இடப்பெயர்வு அடிப்படையில தான் தமிழ் புத்தாண்டை சித்திரையினும் தையினும் சொல்றாங்க. அதாவது சூரியன் வடக்கு நோக்கி போற தை மாதத்தையும் சூரியன் தெற்கு நோக்கி போற சித்திரை மாதத்தையும் புத்தாண்டா சொல்றாங்க. ஆனா சூரியன் ஆட்சி செய்யற மாதம் எதுன்னு பார்த்தா அது ஆவணி மாதம். ஆவணி மாதம் தான் மடங்கள்னு சொல்லப்படுற சிங்க மாதம், அதாவது சூரியன் சிறப்பு செய்யற மாதம். அதே மாதிரி தமிழனோட பழங்கால இலக்கிய அடிப்படையில பார்த்தா தமிழன் காலத்தை 6 பருவங்களா பிரிச்சான். அதாவது கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம். இதை ஆவணி புரட்டாசி மாதங்களை கார்காலமாகவும், ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர்காலமாகவும், மார்கழி தை மாதங்களை முன்பனி காலமாகவும், மாசி பங்குனி காலங்களை பின்பனி காலமாகவும், சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலமாகவும், ஆனி ஆடி மாதங்களை முதுவேனில் காலமாகவும் 6 பருவங்களாக பிரித்தான். இதில் முதல் பருவமாக சொல்லப்படுறது கார்காலம், அதாவது ஆவணி மாதம் தொடங்கப்படுற நாள். இதைத்தான் தமிழனின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீமுனல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. காரும் மாலையும் முல்லை குறிஞ்சி கூதிர் யாமம் என்மனார் புலவர். ஆக கார்காலம்தான் 5 திணைகளில் முதல் காலம்னு தொல்காப்பியம் கூறுது. ஆவணி மாதம் தொடங்கப்படுறதா சொல்லப்படுற கார்காலம் திணைகளுக்கு மட்டும்தான் முதல் காலமாக இருந்திருக்கு, அதை மட்டும்தான் தொல்காப்பியம் குறிப்பிடுதுன்னு சொன்னாலுமே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சினாயக்கனையர் என்ன சொல்றாருன்னா, கால உரிமை எய்திய ஞாயிற்றுக்கு உரிய சிங்க ஓரை முதலாக தன்மதிக்கு உரிய கற்கடக ஓரை ஈராக வந்து முடியுந்துணை ஓர் யாண்டாம். இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கு உரிய சிங்க ஓரை முதலாக, அதாவது ஞாயிறு சூரியனோட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், அதை தான் சிங்க ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிங்க ஓரை ஆவணி முதலாக. 2வது தன்மதிக்கு உரிய கற்கடக ஓரை, தன்மதினா நிலா, சந்திரனுக்கு உரிய ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது ஆடி மாதம். ஆக ஆவணி தொடங்கி ஆடி முடிகிறது ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்சிமேல் மெச்சும் நச்சினார்க்கினியர் சொல்றார். தொல்காப்பியத்தின்படியும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுத நச்சினார்க்கினியரோட கூற்றுப்படியும் ஆவணி மாதம் தான் முதல் மாதமாக இருந்திருக்கு. அப்போ முதல் மாதமாக இருக்கிறது தான் தமிழ் புத்தாண்டா இருந்திருக்கும் அப்படின்னு ஆதாரபூர்வமாக தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் மூலமே நாம் தெரிவிக்கிறோம். ஆக இதன்படி பார்த்தா ஆண்டு தொடக்கங்கிறது ஆவணி மாதத்தில் தொடங்கி ஆடி மாதத்தில் முடியுது. அப்போது ஆண்டு தொடக்கமான ஆவணி மாதம் தான் தமிழ் புத்தாண்டா இருந்திருக்கு. மேலும் ஆவணி மாதம் தான் ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக தமிழோட மிக தொன்மையான மிக பழமையான நிகண்டுன்னு சொல்லப்படுற திவாரகா நிகண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, காரே கூதிர் முன்பனி பின்பனி சீரிலவேனில் முதுவேனில் என்றாங்கு இருமூன்று வகைய பருவம் அவைதாம் ஆவணி முதலா இரண்டிரண்டாக மேவின திங்கள் எண்ணினார் கொளலே. இப்பாடல் என்ன சொல்லுதுன்னா, கார் முதலிய 6 பருவங்களையும் முதல்ல குறிப்பிட்டு இந்த பருவங்களுக்கு உரியனவா ஆவணி மாதத்திலிருந்து 2 திங்களாக எண்ணி சேர்த்து கொள்க அப்படின்னு ஆவணி மாதத்திலேருந்து தொடங்கி அடுத்தடுத்த மாதங்களை சேர்த்து கொள்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆவணி மாதம் தான் இதுலேயும் ஆண்டு தொடக்கமாக இருந்திருக்கு. அடுத்து சூடாமணி நிகண்டு என்ன சொல்லுதுன்னா, மருவும் ஆவணியே ஆதி மற்ற 2 மாதம் பருவம் மூவிரண்டும் ஆய்ந்து பார்த்திடின் வாய்த்த பேராம். அதாவது சமண துறவி எழுத சூடாமணி நிகண்டும் கூட ஆவணியே முதல் மாதமாக சொல்லப்படுது. அதாவது ஆவணியே ஆதி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்திலையும் மதுரை மக்களோட ஒரு ஆண்டு வாழ்க்கையை வர்ணிக்கும் போதும் கார்காலம் முன்பணி பின்பணி இணைவெளி முதுவெளின்னு ஒரு காலத்தை காலத்திலிருந்து தான் வரிசைப்படுத்தி வர்ணிக்கிறாங்க. திருஞான சம்பந்தரம் கபாலீஸ்வரர் என்னும் கோயிலில் ஒரு இறந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறதுக்காக தேவாரம் பாடுறாரு. அந்த தேவாரம் பாடும்போது ஒரு ஆண்டில் நடக்கிற அந்த திருவிழாக்களை எல்லாம் நீ பார்க்காம போறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நோக்கி பாடுறார். அதில் ஒரு ஆண்டில் நடக்கிற திருவிழாக்களை வரிசைப்படுத்தும் போது ஆவணி மாதம் அதை திருவிழா காலம், ஐப்பசி ஓணம், கார்த்திகை விளக்கீடு, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம் மாசி கடலாட்டு விழா, பங்குனி உத்திரம், வைகாசி அட்டமி, ஆனி ஊஞ்சலாட்டு, ஆடி பெருஞ்சாந்தி என்று வரிசைப்படுத்துகிறார். இங்கேயும் ஆவணி முதலா ஆடி வரைக்கும் உள்ள திருவிழாக்களை தான் வரிசைப்படுத்தி இறந்த அந்த பெண்ணை உயிர்ப்பிக்க வேண்டி பாடுறார். இங்கேயும் ஆவணி தான் முதலாவதாக இருந்திருக்கு. அகப்புற விளக்கம்ல காரே கூதிர் முன்பனி பின்பனி சீரில வேனில் என்றாங்கு இருமூன்று திறந்தது தெரிபெரும் பொழுதே அப்படின்னு அகப்புற விளக்கத்திலையும் கார்காலத்தை ஆண்டு போப்பின் முதலாவதா சொல்லியிருக்காங்க. மேலும் மலைபடு கடாமில் வர வரிகளையும் இங்கே கவனிக்கத்தக்கதாக இருக்கு. தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை மலைமார் இடுவும் ஏம பூசல். அதாவது முதல் நாளிலே பூத்த பொன் போன்ற கொத்தினையுடைய வேங்கை பூவை பார்த்து மக்கள் ஆரவாரம் செய்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேங்கை பூங்கிறது ஆவணி மாதத்துல மட்டுமே பூக்கிற பூ. ஆவணி மாதத்துக்கு சிங்க மாதம் மடங்கல் மாதங்கிற மாதிரி வேங்கை மாதங்கிற பேரும் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை. தலைநாள், அப்போ தலைநாள்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா முதல் நாளுங்கிறது எதில் வருதுன்னா ஆவணி மாதம் முதல் நாளை சொல்கிறாங்க. மலைபடு கடாமலையும் ஆவணி மாதம் தான் முதல் நாளாக குறிப்பிடப்படுது. இப்படி மலைபடு கடாம், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம்னு வரிசையாக ஆவணி தான் முதல் மாதமாக இருந்ததுக்கான சான்றுகளையும் ஆதாரங்களையும் தொகுத்து வழங்கிக்கிட்டே போகலாம். சூரிய நாள்காட்டி மற்றும் இலக்கியங்கள் அடிப்படையும் தாண்டி மன்னர்களோட ஆட்சி காலத்தில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டுகளையும் நம்ம கவனத்தில் கொண்டா தொடிதொட் செம்பியன் என்னும் முசுகுந்த சோழன் என்கிற மன்னனோட ஆட்சி காலத்தில் ஆவணி புத்தாண்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆவணி மாதம் தான் புத்தாண்டாகவும் கொண்டாடப்பட்டிருக்குன்னு மணிமேகலை காப்பியமும் தெரிவிக்குது. இப்படி தொல்காப்பியர் காலம் முதலே மன்னர் ஆட்சி வரைக்கும் கொண்டாடிட்டு வந்திருந்த ஆவணி புத்தாண்டு பின்பு பௌத்த நாள்காட்டிப்படி களப்பிரர்கள் சித்திரைக்கு மாற்றிருக்காங்க. மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த சோழ பாண்டியர்கள் புத்தாண்டை பழையபடி ஆவணிக்கே மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசு, அதாவது நாயக்கர் ஆட்சி காலத்தில் நீதி நிர்வாகங்களுக்காகவும் சரி அவர்களோட தெலுங்கு ஆண்டை ஒட்டி சித்திரைக்கும் மாற்றிருக்காங்க. அன்னைக்கு மாற்றப்பட்ட சித்திரை தான் வரிசையாக தொடங்கி இன்னைய வரைக்கும் சித்திரை புத்தாண்டாவே கொண்டாடப்பட்டு வருது. இடையில தை மாதத்தை மாற்றினாங்க, அது மீண்டுமே சித்திரையாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் பார்த்தா சித்திரை மாதத்துக்கும் தை மாதத்துக்கும் முன்பாகவே பழங்காலத்திலேயே ஆவணி மாதம் தான், கார்காலம் சொல்லப்படுகிற ஆவணி மாதத்திலேருந்து தான்
காலம் தொடங்கப்பட்டிருக்கு. ஆவணி மாதத்திலிருந்து தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. இடையில வந்த இடைசர்களாலும் ஆட்சி மாற்றங்கள்னாலும் தான் சித்திரை தைன்னு மாறி மாறி வந்திருக்குது. உண்மையான தமிழ் புத்தாண்டு எதுன்னு சொல்லிட்டு வரலாற்று நோக்கில ஆய்வு நோக்கில போய் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் தான் தமிழ் புத்தாண்டா இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் தமிழர்கள் அனைவருக்கும் ஆவணி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.